ഇന്നത്തെ വീഡിയോ നാங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர வழியில் மற்ற போகும்போது புல்லெல்லாம் செத்தி விருத்தியாக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில். இப்போ அதையும் பார்த்து போட்டு அப்படி கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்தோம். பக்கத்தாடி தான், ஒரு 1/2 கிலோமீட்டரும் கூட இல்லை. ரயில்வே ட்ராக் போய் இறங்கி அப்படியே திரும்பி போனோம், அங்கே தான். இப்போ இன்றைக்கி அதை பார்க்கலாமா? அப்போ எப்பளும் சொல்கிற மாதிரி தான் சொல்லணுமா? செஞ்சுங்க. ஓகேவா? ஓகே. இந்த ரயில்வே ரோட்டில் அப்படியே சைடு, இந்த ரோட்டுக்கு சைடு அப்படியே செடி வளர்ந்துருக்குது. அப்போ அந்த சைடு செடியெல்லாம் முடிச்சு விடுறதுக்கு வேண்டி ரயில்வேக்கார ஆளை வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி செடி வளர்த்துருக்குல்ல, அதை விருத்தியாக்குற வேலையாக இருக்குது. இப்போ மொத்தம் 3 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு 100 மீட்டர் இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு 150 மீட்டர் இருக்குது. அந்த 150 மீட்டரும் சரியாக்குறதாச்சு, செத்தி விடுறதாச்சு. 3 பேர் உண்டு மொத்தம் வேலைக்கு. இப்படி உள்ள ஏரியாவை அப்படி ஆக்கி மாற்றுறதாச்சு. அது அங்கே பார்த்து ஒருத்தர், இங்கே ஒருத்தர். அப்படி 3 பேர் வேலை செய்கிறாங்க. அங்கெல்லாம் எப்படி இருந்த இடமாக்கும் தெரியுமா? எல்லாம் விருத்தியாக்கிட்டாங்க. செடியெல்லாம் வளர்ந்துங்க, நடக்கவே வட்டாது. எல்லாம் அதானது ரோட்டுக்கு அப்படியே நீங்கி கிடக்கும். அப்போ இந்த செடி கிடக்குதா, இந்த மாதிரி செடிகளும் வளர்ந்து நிற்கும். இது இப்போ முறிச்சிட்டு கிடக்கிறதா இருக்கும். நேரத்தை இது வளர்ந்துட்டே இப்படித்தான் கிடக்கும். அப்படி ரயில்வே வரையும் நேராக்கிட்டாங்க. இப்போ அங்கிருந்து பார்த்தா இங்கே காணும், முன்னுக்கு அப்படி காணாது, வெறும் செடி தான் காணும். இப்போ நான் ஒரு இஸ்கோல்ட வீடியோ எடுத்திருந்தேனല്ലോ, அதில் பார்த்தா தெரியும் இங்கே காடு எப்படி இருந்ததுன்னு. இது இஸ்கோல்ட ஏரியா இருக்குது, பயங்கரமாக இருந்தது. எல்லாம் 3 பேரும் சேர்ந்து வெட்டி விட்டு விருத்தியாக்கிட்டானுங்க. காலையில் தொடங்கினதாக்கும். என்ன வரலையா? என்னடா? இல்லை கொண்டு வந்துட்டில்ல, வீட்டுக்கெல்லாம் போகாத. என்னாச்சு? பா. அப்படி நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். இன்றைக்கி நடந்து போகிறோம், வண்டியில் கிடையாது. இப்படி ரயில்வே ட்ராக் கூட நடந்தாச்சுன்னா சீக்கிரம் எத்தும். அவங்க 2 பேரும் முன்னாடி போகிறாங்க, நான் பின்னாடி வரேன். அப்படி ரயில்வே ட்ராக் எத்தியாச்சு. அதுக்குள்ளே கூடி அப்படி நடந்து போனோம். அது நேராக காண்றது பாலம். அந்த பாலத்துக்கு கூடயே தான் நடந்து போனது. அதுதான் பாலம். இந்த லாரி போகுது பார்த்தீங்களா? கீழே கூடி நம்ம போகிறோம். இந்த வழியாவுக்கும் வந்த நம்ம கூடி. இது பாலம். அப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த வளவு காணதில்லை, இதுதான் அதோடு முடிஞ்சது. அங்கேருந்து லெஃப்ட்டு தெரிஞ்சாச்சுன்னா மண்டபம். அப்படி லெஃப்ட்டு போனோம். அங்கே காண்றது தான் மண்டபம். இப்படி போனோம். இதுதான் கவுங்கு சொல்லியிருந்தேனல்ல, இதுதான். இது காயணும் வந்துட்டில்ல, விழுந்துருக்குது அதுக்குள்ளேருந்து. இதுதான் மண்டபத்துக்கு போகிற வழி. இதுதான் முன்னாடி காண்றது மண்டபம்.
ஹாய். அப்படி சாப்பிட்டாச்சு. சாப்பாடு பாலக்காடம் பிரியாணி, தயிர் சட்னி, കുമ്പളങ്ങ മുട്ടായി, പിന്നെ ചില്ലി, ஐஸ்கிரீமு, ஜூஸு எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நீ இறங்குறதா இருக்கும். அப்போது நீங்களும் நேரத்துக்கு சாப்பிட்ருங்க. நல்லா இருக்கணும். ஓகேவா? சரி. அப்போ அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதா இருக்கும். இந்த ரயில்வே ட்ராக்கில் லெஃப்ட் சைடு போனால் பொள்ளாச்சி, இப்படி போனால் பொள்ளாச்சி, ரைட் சைடு போனால் പാലക്കാട്. പാലക്കാടുன்னா അടുത്തത് പൂനാർ സ്റ്റേഷൻ, അത് മുടിഞ്ഞ് அப்படி പാലക്കാട്. നല്ല വെയിൽ, നല്ല ചൂടുണ്ട്, ஆனால் தணுப்புண்டு. அதுകൊണ്ട് தான் மெதுவாக நடந்தாலும் ஒன்றும் இந்த வெயில் சூடு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்போது அப்படி நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாலத்திரடியில் நின்று கொஞ்சம் தணுப்பு நின்னா, நல்ல தணுப்பு, மஞ்சள் நாளையே நல்ல தணுப்பு. வெயிலுன்னா செம வெயில், ஆனால் இந்த வெயிலுக்கு அந்த தணுப்புக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கண்ணெல்லாம் கூசுது, ஆனால் தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? அந்த 2 பசங்க போகிறாங்கல்ல, அந்த வழியாக தான் வந்தேன். அவனும் அங்கிட்ட மண்டபத்துக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்லி போகிறானுங்க. போக வேண்டியது நமக்கு இந்த வழியாக. இப்போ இந்த வழியாக போகணும். இந்த வழியாக வந்தேன். ஓகேவா? இப்படி போனோம். இது மேலே ஏறுறதுக்கு அதுதான் வழி. அப்படி ஸ்டெப் இருக்குதுல்ல, இந்த ஸ்டெப்பு கூடி அப்படியே மேலே ஏறிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஹாய். அப்படி நம்ம வீட்டுக்கு போகிற வழி எத்தியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ விருத்தியாக இருக்குது பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. ஒரு தலைந்து ஒரு தலை வர தெரியும், முன்னுக்கு அப்படி தெரியாது, வெறும் காடு பிடிச்சி தெரியும் கடந்துட்டு. நம்ம வீட்டுக்கு போகிறோம். அப்படி வீட்டுக்கு எத்திட்டோம். கூட்டிகிட்டாக்கும் போயிருந்தோம். விளையும் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறதாக்கும் ஃபஸ்ட்டு தோணுது. வந்து பார்த்துருக்கிறான், நாங்கள் யாரும் இல்லையானப்போ வெளியே போய் நிற்கிறதாக்கும். கோவிச்சிட்டு நிற்கிறான்னா என்ன தெரியல. வந்து எத்தி பார்த்துட்டு திரும்பி போனான். டே வெள்ளையா வந்தாச்சுரா. அப்படி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, வீடு எத்தியாச்சு. இப்போ நேரத்துக்கு எல்லோரும் சாப்பிடணும். ஓகேவா? யாரும் சாப்பிடாம இருக்கக்கூடாது. என்ன பிஸியானாலும் நேரத்துக்கு சாப்பிட்றணும். பின்ன வயசாகும் கேஸ் வந்தது, வயிறு எரியுது, புளிச்சு தட்டுது, வாந்தி எடுக்க வருது, ஒன்றும் சாப்பிட முடியுதில்ல, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பின்னீடு வந்துடும். இப்போ நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது, அது கொஞ்சமானாலும் சாப்பிட வேண்டியது. ஓகே? ஆனால் கிருத்தியமாக நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா பின்ன மாத்திரை வேண்டாம். அதனாலேயாக்கும் நேரத்துக்கு சாப்பிடுங்கன்றது, எல்லாம் சௌக்கியமாக இருக்குன்றது அதனாலேயாக்கும். இந்த சாப்பாட்டில் தான் சௌக்கியமாக இருக்க முடிகிறது. சாப்பாடு தெட்டும் போது எல்லாமே தெட்டும். கொஞ்சம் வயசாகும் போது சுகர் வரும், ப்ரெஷர் வரும், பிபி, மற்ற எல்லாம் வரும். கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும். இப்படி எல்லாம் வெயிட்டு கூடும். நானும் கொஞ்சம் வெயிட்டு கூடி இருக்கிறேன். கம்மி தான் பண்ணணும், என்ன பண்ணுறது? மெதுவாக இதெல்லாம் அதுதான். அதனால தான் என்ன மாதிரி ஆக வேண்டாம் சொல்லிட்டு தான் நான் நேரத்தையே சொல்கிறது. சரியா? இப்போ நேரத்தை எல்லோரும் சாப்பிட்ருங்க நேரத்துக்கு. ஓகே? அப்போ எப்பளும் சொல்கிற மாதிரி லைக்கு பண்ணிடுங்க. ஓகே? പിന്നെ ബെൽ ബട്ടൺ അമർത്തിയിരുங்க. ஓகே? சப் செய்திடணும். அப்போ சப் செய்யும்போது பக்கத்தாடி ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகே? கமெண்ட் எழுதிருங்க. ஷேர் அதுவும் பண்ணிக்கோங்க. என்னதான் இல்லாத எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே? அப்போ மறுபடியும் இன்னொரு வீடியோ ஆகிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஹாய்.